நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். தனியாவோ குடும்பத்தோடவோ போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்க தண்ணி கேட்டு, "தண்ணிலாம் கிடையாது சார், தண்ணி இல்ல." அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோவம் வரும்ல. காசு குடுத்து தானே சாப்பிடுறோம், தண்ணி குடுக்க மாட்டியான்னு கேட்போம்ல. ஸோ இந்த மாதிரி அவன் குடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அதிகபட்சம் சண்டை போடுவோம். இல்லன்னா தண்ணி வாங்கி குடிச்சுட்டு போயிடுவோம். நம்மளோட பிரச்சனை சால்வ். பட் எல்லா இடத்துலயும் தண்ணி இப்படி கிடைச்சிருதா? நான் மனிதர்கள பத்தி இந்த டைம்ல பேசவே இல்ல. ஒரு 2, 3 நியூஸ் இந்த ஒரு வாரத்துக்குள்ள போன வாரத்துக்குள்ள நடந்திருக்கு. மகாராஷ்டிராவோ, மத்திய பிரதேஷோ இங்க ஒரு இன்சிடென்ட் இந்த இந்த 2 ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு புலி விடியற்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மனிதர அடிச்சிருச்சு. எய்தர் அது வந்து அவர் உணவா நெனச்சதா, இல்ல அவரு ஆபத்தா நெனச்சதான்னு தெரியல. அடிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. கிருஷ்ணகிரியில ஒரு யானை இதே மாரி ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர வந்து மிதிச்சு கொன்றுச்சு. ஓகேங்களா? ஊட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயான குட்டியோட ரோட்ல வந்து நின்னு ரொம்ப நேரமா நின்னு டிராஃபிக் ஜாம் ஆகி மக்கள் கூச்சல் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து விரட்டி விட்டாங்க. அதே மாரி திருப்பி மகாராஷ்டிரால வந்து சீட்டா, சிவிங்கி புலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அதுக்கு உணவு இல்லாம வந்து காட்டு ஓரமா மேயிற ஆட வந்து கடிச்சிட்டு தூக்கிட்டு போச்சு. அதுக்கு அந்த மக்கள்லாம் வந்து கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. இங்க பிரச்சனை யார் மேல? மக்கள் கிட்டயா? இல்ல அந்த வைல்ட் அனிமல்ஸ்ட்டயா? 2மே இல்ல. இந்த விஷயத்துல என்னோட ஒப்பீனியன் வந்து அரசாங்கத்து மேல தான். அது ஸ்டேட்டாவும் இருக்கலாம், சென்ட்ரலாவும் இருக்கலாம். உடனே வந்து ஒரு கட்சிய கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா, இன்னொரு கட்சியில இருக்கணும்னு அவசியமே இல்ல. இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாட்டுல மனிதர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு நம்ம வைல்ட் அனிமல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட ஸ்ட்ரே அனிமல்ஸா இருந்தாலும் அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்தே ஆகணும். இது நம்மளோட உணவு சங்கிலிய ரொம்பவே பாதிச்சுரும் இல்லன்னா. இப்ப பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஈவன் தமிழ்நாட்டுல கூட ஃபாரஸ்ட் ஏரியா இல்லைன்னா வைல்டு ஏரியா இந்த காட்டுப் பகுதி வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. மனிதர்களோட பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால நமக்கு இடம் இல்லாமல் எய்தர் அங்கே அக்ரிகல்ச்சருக்காகவோ இல்லை குடியிருப்புக்காகவோ நம்ம அது உள்ளே போயிட்டே இருக்கோம். இது எப்போ தான் முடியும்? நம்ம எப்போ தான் உணர்வோம்? இது எல்லாத்தையும் தாண்டி நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி விஷயத்த எப்பயுமே யானை வந்தது மனிதர்கள் அச்சம், புலி வந்தது மனிதர்கள் அச்சம், சிறுத்தை புலி வந்தது மனிதர்கள் அச்சம்னா இப்போ எல்லாத்தையுமே மனிதர்கள் அச்சம் மனிதர்கள் அச்சம்னா அறிவு வளர்ச்சியில் அதுங்க நம்மளோட மேலே இருக்கா, நம்ம மேலே இருக்கோமா? நமக்கு எதுக்கு 6 அறிவு இருக்குது? அதுங்களை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ல. கண்ட்ரோல் பண்ணணும்னா சாவடிக்கிறது இல்லை. அதுங்களும் நம்மளும் சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழணும்னா ஒன்றா சேர்ந்து வாழறதில்ல. அதுங்க பகுதியில் இருக்கணும், நம்ம பகுதியில் இருக்கணும். இப்போ அதுக்கு என்ன தேவை? அது ஏன் வெளியில் வருது? தண்ணிக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ வருது. இது 2மே இல்லைன்னா அது வெளில வரும். சாப்பாட்டை கூட விடுங்க. தண்ணி இல்லைன்னா எங்கே போகும்? ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம்? நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் எப்போ தான் உண்மையை சொல்வீங்க? எப்போ தான் நீங்கள் ஐ ஓப்பன் பண்ணுவீங்க? வெறும் டிஆர்பி மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா? ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள். அனிமல்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது சொல்லுங்கள். நம்மளும் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.